அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நுரையீரலில் இருக்கக்கூடிய நஞ்சை, அதாவது நிக்கோடின் நஞ்சை எப்படி ஈஸியாக வெளியேற்றுறது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த நிக்கோடின் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அந்த நிக்கோடின் உள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம நிக்கோடினை எப்படி ஈஸியாக இயற்கையான முறையில் வெளியேற்றி நம்மளோட உடலை எப்படி பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த கீரையை நம்ம சாப்பிடும்போது இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்போ சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அது என்ன கீரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகத்தி கீரை தாங்க. இந்த அகத்தி கீரையை பயன்படுத்தி நான் நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி வாங்க வீடியோக்குள்ள டிப்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க டிப்ஸையும் பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுவாங்க, அதாவது சிகரெட் குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கிறவங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சிகரெட்டில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோடின் ஆட்டோமேட்டிக்காக நுரையீரலில் போய் அப்படியே தங்கிடுது. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் மூச்சு விட முடியாமல் ரொம்பவே சிரமத்துக்கு ஆளாயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி அந்த நிக்கோடினை ஈஸியாக இயற்கையான முறையில் நம்ம சாப்பாட்டு மூலமாக வெளியேற்றுறது அப்படின்றப்ப தான் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அகத்திக்கீரையை நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அகத்திக்கீரை நிக்கோடினை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த அகத்திக்கீரைக்கு நிறையவே நிறைஞ்சிருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த அகத்திக்கீரை நீங்கள் வாங்கிட்டு சமையல் செஞ்சு சமைச்சு நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நிக்கோடின் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும். அது மட்டும் இல்லை, அம்மை நோய் வராமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த அகத்திக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது. அதுக்காக இந்த கீரையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப அதிகமாக நீங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உயிருக்கே ரொம்ப ஆபத்து ஏற்படும். இந்த கீரையை மந்த்லி 1 டைம் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோடினை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு அதிகமாகவே இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அகத்திக்கீரையில் அந்த அளவுக்கு நன்மைகள் நிறையவே நிறைஞ்சிருக்கு. இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அகத்திக்கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு, அல்சர் இதெல்லாமே நமக்கு சரியாயிடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வாய்ப்புண் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எப்பயுமே ஏன்னா அது உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்புண் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கீரையை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு, வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த புழு இதை எல்லாமே வெளியேற்றி நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கூடிய தன்மை இந்த அகத்திக்கீரைக்கு நிறையவே நிறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த அகத்திக்கீரையில் கசப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இதை தாராளமாக நீங்கள் மந்த்லி 1 டைம்ஸ் இந்த கீரையை உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை பார்த்தீங்கன்னா விஷத்தையே முறிக்கக்கூடிய தன்மை இந்த அகத்திக்கீரைக்கு நிறையவே நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த அகத்திக்கீரை எப்படிலாம் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நீங்கள் அகத்திக்கீரை வாங்கிக்கோங்க. அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுடுங்க. கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் சாதாரண தண்ணி ஊற்றினாலும் சரி, பழைய சாதம் முதல் நாள் ஊற்றி வச்சுருந்து இந்த பழைய சாதம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி சீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் இடித்து நல்லா போட்டு அதை நல்லா வேக வச்சு நீங்கள் அந்த சூப்பு மாதிரி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தையே முறிக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு அதிகமாக இருக்குதுன்றாங்க. இந்த மாதிரி இந்த கீரையை செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பொரியலாவோ ஒரு கூட்டாவோ செஞ்சு நீங்கள் இந்த கீரையை சாப்பிடலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கீரையை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மதியான நேர சாப்பாட்டில் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நைட் டைமில் இந்த கீரையை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த கீரைக்கு அந்த அளவுக்கு பவர் அதிகமாக இருக்குது. இந்த கீரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வேக வச்சாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா இதை நைட் டைமில் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இதே கீரையை பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டனோ சிக்கனோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த கீரையை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டாலும் நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் மட்டன் சிக்கன் சாப்பிடும்போதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போதோ அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கீரையை நீங்கள் சாப்பிடவே கூடாது. நீங்கள் நார்மல் டைத்தில் இந்த சாம்பார், ரசம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் மதியான டைமில் இந்த கீரையை செஞ்சு சாப்பிடுங்க. இது உடலுக்கு ரொம்பவே நல்லது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இதில் அந்த அளவு சத்துக்கள் நிறையவே நிறைஞ்சிருக்கு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் திரும்பியும் சொல்கிறேன், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கீரையை நீங்கள் சாப்பிடவே கூடாது. இந்த கீரையில் என்னென்ன சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பற்கள் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எலும்புகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கீரை நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இதோடு பார்த்தீங்கன்னா இதில் புரத சத்து, இரும்பு சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்குது. அதனால் தாராளமாக இந்த கீரையை நீங்கள் சாப்பிடலாம். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வயிற்று வலி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வயிற்று வலி அதிகமாக இருக்கிறவங்க இந்த அகத்திக்கீரையை நல்லா காய வச்சு நல்லா பொடி பண்ணி அதை நீங்கள் ஒரு பவுட்ரு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வயிற்று வலி அதிகமாக இருக்கோ அப்போ நீங்கள் சூடான பால்லையோ அல்லது வெந்நீர் தண்ணியிலையோ நல்லா சூடு பண்ணி ஒரு அரை ஸ்பூன் இந்த பொடியை போட்டு, அந்த கீரையோட பொடி, அகத்திக்கீரை பொடியை போட்டு நல்லா காய்ச்சி நீங்கள் அதை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வயிற்று வலி குணமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம லவ்சுடர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி.